நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வந்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியில் இருக்கிறார். ஆமென். இதோ நீ நலம் பெற்றாய் என்று சொல்கிற ஆண்டவர் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம் இது. பராக்குகளை தவிர்த்து விட்டு ஆண்டவரோடு நாம் ஒன்றிணைவோம். இதோ நமக்கு நலம் தருகிற இறைவன், நமது மன நோய்களை நீக்குகிற இறைவன், நமது உடல் நோய்களை நீக்குகிற இறைவன் இதோ இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இதோ இந்த அற்புத குழந்தை இயேசுவை, இந்த நற்கருணை ஆண்டவரை இதோ நம் முகமுகமாக பார்க்கிற நேரம் இது. இதோ யாருக்கும் கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதோ இந்த ஆண்டவர் தான் நமக்காக இந்த மண்ணுலகிலே அவதரித்தவர். இந்த ஆண்டவர் தான், இந்த இயேசுதான், இந்த நற்கருணையிலே தனது பிரசன்னத்தை காட்டுகிற இயேசுதான் உங்களுக்காகவும் எனக்காகவும் துன்புற்றவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவமானங்களை சந்தித்தவர், உங்களுக்காகவும் எனக்காகவும் நிர்வாணப்படுத்தப்பட்டவர். இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே அனாதையாக கேட்பாரற்று நாதியற்று தொங்கியவரும் இவர்தான். இதோ அவரை முடக்கி போட்டவர்கள், அவரை புதைத்தவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணம் இதோ அவர் 3ஆம் நாள் எழுந்தருளி விண்ணேற்றமடைந்து மீண்டும் உயிர்ப்பித்து நம் ஒவ்வொருவருடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வாழ்வையும் உயிர்ப்பித்தவர் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இதோ இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு சுமைகளோடு, வேதனைகளோடு, தனிமையிலே, கவலையிலே, போராட்டங்களிலே வீழ்ந்து விடுகிற நமக்கு புது தெம்பினையும் எழுச்சியையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தருகிற இறைவன் இதோ எழுந்தருளி இருக்கிறார். நன்றி உணர்வோடு பார்ப்போம். உயிரான இறைவன், ஆற்றலான இறைவன், தெய்வீக இறை மனம் கமழுகிற இறைவன். நன்றி உணர்வோடு ஆண்டவரை ஆராதிப்போமா. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். 2 கரங்களை அவர் பக்கமாக நீட்டி, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம்.
கரங்கள் தட்டி மகிழ்வோடு உற்சாகத்தோடு ஆற்றலோடு அந்த ஆபிரகாமின் தேவனை, அந்த இஸ்ரவேல் நாதனை, யாக்கோபின் தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லி கரங்கள் தட்டி ஆர்ப்பரிப்போமா? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமம். ஆராதனை, கரங்களை சேர்த்து ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. பிரியமானவர்களே, நாம் நம்பியிருக்கிற தெய்வம் குருடருக்கு பார்வை வழங்கியவர், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தந்தவர், செவிடர்களை கேட்கச் செய்தவர். ஆம் பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு நாமும் கூட நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குருடர்க்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடர்க்கு கேள்வியுமா குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. பிரியமானவர்களே, அடிமையாய் கிடந்த மக்களை எகிப்திலிருந்து விடுதலை தந்து அழைத்து வந்தவர் நம்முடைய தெய்வம். ஆம் பிரியமானவர்களே, ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நற்செய்தியை வாரி வழங்கி நலம் தரும் செய்தியாக தன்னையே வழங்கியவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு அவரை ஆதரித்து அவரை புகழ்ந்து பாடுவோம் பிரியமானவர்களே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. அடிமைகளுக்கு விடுதலையும், எளியோர்க்கு நற்செய்தியாய், அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமம். சேனைகளின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமம். ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதனை, ஆராதனை, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய பார்வையிலே, இயேசுவினுடைய கண்களிலே பாவிகள் என்று எவருமே இல்லை பிரியமானவர்களே. அணைத்துக் கொள்பவராக, ஆறுதல் தருகிறவராக, கட்டி அணைத்து நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு
நம்பிக்கையோடு நம்முடைய ஆண்டவரை ஆராதித்து புகழ்வோம் பிரியமானவர்களே. பாவிகளுக்கு பரிகாரமாய் கட்டுகளில் இருந்து விடுதலையாய் நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. பாவிகளுக்கு பரிகாரமாய் கட்டுகளில் இருந்து விடுதலையாய் நோய்கள் மாற்றிடவே காயப்பட்ட இயேசுவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு செயல்கள் சாத்தானாக நின்று நம்மை நசுக்கிக் கொண்டே இருக்கிறது, நம்மை அழித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சாத்தானை மிதிப்போம். இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையினால், இயேசு நமக்கு தருகின்ற அந்த வெற்றியினால் சாத்தான்களை அழித்து இயேசுவினுடைய பிள்ளைகளாக உற்சாகமாக அவரை புகழ்ந்து போற்றுவோம். பிரியமானவர்களே, போற்றுவோம். சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர்த்தெழுந்த கர்த்தாவே. சாத்தானை மீதித்து உலகத்தில் வெற்றி பெற்ற மரணத்தை ஜெயம் கொண்ட உயிர்த்தெழுந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை. பிரியமானவர்களே, சீடர்களுக்கு வழிகள் இல்லாமல் இருந்த பொழுது எங்கு போவோம், எப்படி வாழ்வோம் என்பதையெல்லாம் அறியாது புரியாது அவர்கள் தவித்த நேரத்திலே கடவுள் அவருக்கு தங்களது வாயிலே வார்த்தைகளை தந்து அவர்களை வாழ வைத்தார், அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு பாதை தந்தார், அவர்களை பக்குவப்படுத்தினார். ஆண்டவரே, எங்களுக்கு வாழ வழிகாட்டும், எங்களையும் பக்குவப்படுத்தும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே, நம்மை ஒப்புக் கொடுப்போம் பிரியமானவர்களே. ஆதி சபையின் சீடர்கள் வழி தெரியாமல் அலைந்த போது ரத்தம் சிந்தி சாட்சிகளாக்கு ஆவியை தந்த கர்த்தாவே. ஆதி சபையின் சீடர்கள் வழி தெரியாமல் அலைந்த போது ரத்தம் சிந்தி சாட்சிகளாக ஆவியை தந்த கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். ஆராதனை ஆராதனை நற்கருணை நாதருக்கு ஆராதனை 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 நற்கருணை நாதருக்கு ஆராதனை. அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம். 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 அபிரகாமின் தேவனே ஆராதிப்போம் உன் நாமம். ஆபிரகாமின் தேவனே ஆராதிப்போம் உன் நாமம். ஈசாக்கின் 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 தேவனே ஆராதிப்போம் உன் நாமம். யாக்கோபின் தேவனே ஆராதிப்போம் உன் நாமம். யாக்கோபின் தேவனே ஆராதிப்போம் உன் நாமம். எங்கள் ஏக கர்த்தாவே ஆராதிப்போம் உன் நாமம். எங்கள் ஏக கர்த்தாவே ஆராதிப்போம் உன் நாமம். எங்கள் ஏக கர்த்தாவே ஆராதிப்போம் உன்
பரிசுத்தரே பரிசுத்தரே எங்கள் ஆண்டவரே பரிசுத்தரே 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 எங்கள் ஆண்டவரே படைத்தவரே 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 எங்கள் ஆண்டவரே படைத்தவரே 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 எங்கள் ஆண்டவரே ஆறுதலே 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 எங்கள் ஆண்டவரே ஆறுதலே ஐயா ஆறுதலே ஆறுதலே எங்கள் ஆண்டவரே அடைக்கலமே 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 எங்கள் ஆண்டவரே அடைக்கலமே 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 எங்கள் ஆண்டவரே மருத்துவரே 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 எங்கள் ஆண்டவரே மருத்துவரே 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 எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஹalleluya இயேசு கிறிஸ்துவே ஹalleluya எங்கள் மீட்பரே ஹalleluya எங்கள் மீட்பரே ஹalleluya நற்கருணை நாதரே ஹalleluya நற்கருணை நாதரே ஹalleluya இயேசுவே ஆண்டவரை துதிப்போமா குரல் எழுப்பி துதிப்போமா ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்கள் இயேசுவே நீர் குணப்படுத்துவீர் ஆமென். நீர் சுகம் தருவீர் ஆமென். என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிறார்கள் ஐயா இயேசுவே. ஆண்டவரே பேசும் ஐயா. ஆமென். ஆண்டவரே எங்களோடு பேசும் ஆமென் எங்களது நம்பிக்கையை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தொடும் ஐயா தொடும் ஆண்டவரே இதோ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தொடும் ஐயா தொடும் ஆண்டவரே ஆண்டவரே கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் இயேசுவே ஆண்டவரே கவலைகளோடு வந்திருக்கிறார்கள் இயேசுவே. ஆண்டவரே தம்முடைய கணவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆமென். தன்னுடைய மனைவிக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. தன்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவே. ஆண்டவரே எங்களது கண்ணீரை காண்பவரே இயேசுவே. எங்களுக்கு சுகம் தருபவரே இயேசுவே. எங்களை பாருங்கப்பா இயேசுவே இந்த மக்களை பாருங்கப்பா பாரும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை இயேசுவே. இவர்களுக்கு உம்முடைய அன்பை இயேசுவே. உம்முடைய நம்பிக்கையை இயேசுவே. தாங்கப்பா. இயேசுவே. தாரும் ஐயா. இயேசுவே. தாரும் ஐயா. இயேசுவே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே. வல்லமையானவரே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். நல்லவரே ஒப்புக் ஒப்புக் கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். ஆண்டவரே. மாட்சிமை மிகுந்தவரே ஒப்புக் ஆமென். கொடுக்கிறோம். இதோ இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவே. ஒவ்வொருவரையும் ஒப்புக் இயேசுவே. கொடுக்கிறோம் ஐயா. தொடும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. தொடும் ஐயா. தொடும் ஆண்டவரே. தொடும் ஐயா. தொடும் ஆண்டவரே. திருக்காயங்களுக்குள்ளே இயேசுவே. எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவே. இயேசுவே. பக்குவப்படுத்தும் ஐயா. இயேசுவே. பத்திரப்படுத்தும் ஐயா. இயேசுவே. பலன் தாரும் ஐயா. இயேசுவே. தைரியத்தை தாரும் ஐயா. ஆமென். இயேசுவே நன்றி ஐயா நன்றி. இயேசுவே 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 Thank you, Jesus. ஹalleluya 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 உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் ஆமாங்கய்யா. உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன் குறையில்லாம இருக்கிறையா. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்களுக்கு முன்பாக நான் பறக்கிறையா. உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன் ஆமா இயேசுவே. என் தஞ்சமானீரே இயேசுவே என் கோட்டையானீரே என்னுடைய கோட்டையாயிருப்பவரே. துருகமானீரே இயேசுவே என் அன்பனானீரே என் நண்பனீங்கதாப்பா. என் தஞ்சமானீரே என்னுடைய தஞ்சம் நீங்க என் ஆண்டவரே. கோட்டையானீரே என் கோட்டையானவரே. துருகமானீரே ஆண்டவரே என் அன்பனானீரே என்னோட நண்பனீங்கப்பா. தாய் போல தேற்றி ஐயா தந்தை போல ஆற்றி அப்பாவை போலவே இருந்தீங்களே. தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா உங்க தோள்ல தூக்கி நடந்தீங்களே ஐயா. தாய் போல தேற்றி
போற்றி என் அம்மாவை போல இருந்தீங்களே, தந்தை போல ஆற்றி என் அப்பாவை போல என்ன ஆற்றுனீங்களே, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா தோல்ல தூக்கிக்கிட்டு போனீங்களே ஐயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே ஐயா எனக்கு யாரும் இல்லையா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே ஐயா யாரும் இல்லையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே யாரும் இல்லையா, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே நீங்க போதும்பா இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே என்ன மறக்காதீங்க மறந்துடாதீங்கப்பா, விட்டு விலகாதீங்க விளையிடாதீங்க இயேசுவே. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவே எங்கேயா போவேன் என்ன மறக்காதீங்க இயேசுவே, விட்டு விலகாதீங்க என்னை விட்டு விளையிடாதீங்கப்பா. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவே எங்கேயா போவேன் எங்கே ஓடுவே இயேசுவே, எங்கேயா போவேன், பிரசன்னத்தை விட்டு எங்கேயா உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ இல்லையா, எங்கே ஓடுவே பிரசன்னத்தை விட்டு இயேசுவே, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க விளையிடாதீங்கப்பா. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி இயல் 8. இறை வார்த்தைகள் 42 முதல் 48 வரை. இயேசு அங்கு செல்லும் வழியில் மக்கள் கூட்டம் அவரை நெருக்கிக் கொண்டிருந்தது. 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் தம் சொத்து முழுவதையும் மருத்துவரிடம் செலவழித்தும் எவராலும் அவரை குணமாக்க இயலவில்லை. அப்பெண் இயேசுவுக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். உடனே அவரது இரத்தப்போக்கு நின்று போயிற்று. என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். அப்பெண் தாம் இனியும் மறைந்திருக்க முடியாதென்று கண்டு நடுங்கிக் கொண்டே வந்து அவர் முன் விழுந்து தாம் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தனது பிணி நீங்கியதையும் பற்றி மக்கள் அனைவர் முன்னிலையிலும் அறிவித்தார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, அமைதியுடன் போ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த துரோகத்தை, கொடூரத்தை, தங்களுடைய வாழ்க்கையில கடைசி நிலையில ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்களை வெளியில யாருக்கும் சொல்ல முடியாமல் பல நேரங்களில் துடித்து கொண்டே இருக்கிறார்கள். 12 ஆண்டுகளாக ஒரு பெண், ஒரு தாய், ஒரு தோழி, ஒரு சகோதரி இந்த நோயோடு போராடி கொண்டிருக்கிறாள்.
அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் தன்னுடைய இயற்கை உபாதையை கூட அவ்வளவு எளிதாக வெளியில போய் பேசிட முடியாதுங்க. அப்படி இருக்கிற நிலையில என்னுடைய தாய், என்னுடைய தோழி, என்னுடைய சகோதரி தனக்கு 12 வருஷமா போராடி கொண்டு இருக்கிற அந்த நோயை இயேசுகிட்ட போய் சொல்லணும். எப்படி சொல்லுவா? இயேசு அங்க அப்படியே நடந்து ரோட்ல போகிற பொழுது, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என்னால பார்க்க முடியல, இயேசுவே என் மேல இறக்க வைங்க, என்னால நடக்க முடியல, அப்பா என் மகளுக்கு உயிர் பிச்சை தாங்க, எல்லாம் கேட்க முடியும், எல்லாம் கேட்க முடியும். ஆனால் ஒரு பெண், ஒரு இளம் பெண், அவ்வளவு ஆண்கள், அவ்வளவு பெண்கள், அவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல எனக்கு இந்த நோய் இருக்குதுன்னு எப்படிங்க போய் சொல்லுவா? எப்படிங்க போய் சொல்லுவா? பிரியமானவர்களே, அந்த பெண் யோசித்து 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 பார்க்கிறாள். அந்த இயேசு இந்த பக்கமாக அப்படியே போய்கொண்டே இருக்கிறார். ஒருவன் கத்திக்கொண்டே ஓடுறான், ஐயோ இயேசு வந்துட்டாரு, அதனால இனிமேல் கவலை இல்லை, எல்லா நோய்களையும் குணமாக்குவார். உடனே இந்த அம்மாவுடைய ஆன்மா, ரத்தம் எல்லாமே சூடேறுகிறது. இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இந்த இயேசு கிட்ட போயிட்டு நான் எப்படியாவது என்னுடைய நோயை சொல்லி, ஐயோ சொல்லக்கூடிய நோயா இது? அந்த கூட்டத்தில், அந்த கும்பல்ல நான் எப்படி சொல்வேன், எதை சொல்லுவேன்? துடிக்கிறாள், துடிக்கிறாள், துடிக்கிறாள். கடைசியை யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரா, நான் என்ன பண்ண போறேன்? இயேசுவினுடைய அந்த உடையை போய் தொட போறேன். இவர் வல்லமை உள்ளவர், இவர் அதிசயம் செய்கிறவர், இவர் அற்புதம் செய்கிறவர், இவருடைய அந்த ட்ரெஸ்ஸை போய் தொடுவேன், தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும், நம்பிக்கையோடு நான் போறேன். ஓடுகிறாள், ஓடுகிறாள், ஓடுகிறாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசு என்னுடைய வீட்டை கடந்து அந்த புறம் போவதுக்குள்ள நான் போய் தொட்டுறணும். என்னிடம் இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வித்துட்டேன். விவிலியத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே, எல்லாத்தையும் வித்துட்டேன். எனக்கு இந்த நோய் இருக்கிறதுனால என்னுடைய பெற்றோர்கள் என்னை கண்டுகொள்வதே இல்லை, என் உடன் பிறந்தவர்கள் என்னை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களே அந்த இளைஞர்கள், அவர்கள் எல்லோரும் என்னை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இவளுக்கு இந்த நோய் இருக்குடா, இவளெல்லாம் போய் எவன்டா கல்யாணம் பண்ணிக்குவான்? இவளை பெண் பார்க்க வருகிற எல்லோரும் கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். இவளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கவே இல்லை. பிரியமானவர்களே, இவளுக்கு பிரச்சனை உடல்ல மட்டும் இல்லைங்க, உள்ளத்திலையும் வந்து விடுகிறது. நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே கூடாது. கடவுளே, என்னுடைய வாழ்க்கையை நான் சபிக்கிறேன். என்னை நீ கொன்னு போட்டிருக்க கூடாதா கடவுளே? என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் எனக்கு முன்பாக கேவலமாக, கேலியாக பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே, எனக்கு வாழ்க்கையே இல்லையே. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பெண், இந்த தாய், இந்த தோழி ஓடுகிறாள், ஓடுகிறாள், ஓடுகிறாள். இயேசுவினுடைய உடையை தொடுகிறார். பிரியமானவர்களே, அவள் நினைத்தது நடந்தது, அவள் கேட்டது கிடைத்தது, அவள் தட்டியது திறந்தது, சுகமாகிறாள், குணமாகிறாள். அப்படியே மகிழ்ச்சியோடு திரும்புகிற பொழுது இயேசு கேட்கிறார், யார் என் உடையை தொட்டது? என்னங்க சொல்ல முடியும் அந்த பெண்மை? எதை சொல்லுவாள்? எதை மறைக்க வேண்டும் என்று எண்ணி இயேசுவுக்கு முன்னாடி ஓடுனாங்களோ, இயேசுவினுடைய உடையை தொட்டாங்களோ, இப்ப இயேசுவே கேட்கிறாரே. அன்பார்ந்தவர்களே, இயேசு மீண்டும் சொல்கிறார், மிக அழுத்தம் திருத்தமாக, இல்லை, என்னை தொட்டது யார்? என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன். வல்லமை வெளியேறியதை உணர்ந்த அந்த இயேசுவுக்கு ஏன் தொட்டா, யார் தொட்டா, எதுக்கு தொட்டா என்பது தெரியாமலா இருக்கும். பிரியமானவர்களே, தெரியாமலா இருக்கும். பிரியமானவர்களே, அப்போ அந்த பெண் தயங்கி தயங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து நான் தான் தொட்டேன், இதனால் தான் தொட்டேன், இப்படிதான் தொட்டேன், இப்படியெல்லாம் எனக்கு நடந்தது என்பதை அற்புதமாக சொல்லி முடிக்கிறாள். பார்ந்தவர்களே, இப்போ இங்கே ஒரு கேள்வி, இவருக்கு ஏன் இந்த வேலை? குணம் கிடைத்தது, சுகம் கிடைத்தது, அந்த பெண்ணை அப்படியே அனுப்பிவிட வேண்டியது தானே? ஏன் இவ்வளோ பேருக்கு முன்னாடி தூக்கி நிறுத்தி யார் தொட்டதுன்னு கேட்டு அந்த பெண்ணை
தலை குனிய வைத்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது பிரியமானவர்களே. ஆனால் நல்லா யோசித்து பார்க்கும்போது அப்படியே ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் அவங்க தொடுகிறார்கள், அங்கிருந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கேட்கவே இல்லை. என்னங்க நடந்திருக்கும்? அந்த இளைஞர்கள் அப்படிதான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவளுக்கு அந்த நோய் நீங்கியது, நோய் தீர்ந்தது எவருக்கும் தெரியவே தெரியாது. கடைசி வரை அந்த நோயிலிருந்து அவள் விடுதலை பெற்றிருந்தாலும், அவள் சுகம் பெற்றிருந்தாலும், குணம் பெற்றிருந்தாலும், அந்த சமூகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கும் அவள் சுகம் பெற்றதோ குணம் பெற்றதோ தெரியாமல் அப்படியே போயிருக்கும். அவளும் இறந்து போயிருப்பாள், அவளையும் அடக்கம் செய்திருப்பார்கள். இல்லை, ஒருவேளை அந்த வீட்டிலேயே அவள் தனிமையில் புலம்பி 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 அப்படியே நொந்து செத்து போயிருப்பாள். அன்பார்ந்தவர்களே, இங்க பாருங்க, இவர் தாங்க இயேசு. சுகம் கொடுப்பவர் மட்டுமல்ல, குணம் கொடுப்பவர் மட்டுமல்ல. இவர் எப்படிப்பட்டவர் என்றால், நீங்கள் எந்த சமூகம் உங்களை கேவலமாக பேசியதோ, எந்த சமூகம் உங்களை குறைவாக மதிப்பீடு செய்ததோ, எந்த சமூகம் உங்களை பிணமாக எண்ணி உங்களை கண்டுகொள்ளாமல் கடந்து போனதோ, அந்த சமூகத்தில் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள், ஆண்டவரே என்னுடைய கண்ணீரிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், என்னுடைய காயங்களிலிருந்து நான் சுகம் பெற வேண்டும், என்னுடைய நோயிலிருந்து நான் நலம் பெற வேண்டும், என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்கிற ஏராளமான எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, நன்றாக புரிகிறது, நன்றாக தெரிகிறது. ஒருவேளை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற யாரோ ஒருவருடைய அந்த கண்களை பார்க்காமல் உங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். நீங்கள் யாரை தெரியுமா இங்க சந்திக்க வந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய மனசுல இருக்கிற வேதனையை, உங்களது வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை, துயரங்களை கண்டுபிடிக்கிறவர், அறிந்திருப்பவர், உங்களை தெரிந்திருப்பவர், உங்கள் வாழ்க்கையை புரிந்து வைத்திருப்பவர், அவரை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், நாம் வேடிக்கை பார்க்கிற கூட்டம் அல்ல. என்னுடைய நற்கருணை ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய நற்கருணை ஆண்டவரை நான் தொட வேண்டும். இதோ இந்த அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற இந்த குழந்தை இயேசுவின் வழியாக என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அன்றாட வாழ்க்கையை கொஞ்சமாவது நான் மாற்றிக்க வேண்டும் என்று கண்ணீரோடு, காயங்களோடு வந்திருக்கிறவர்கள் தான் இங்கே அதிகம். ஆம் பிரியமானவர்களே, உங்களை அறிந்தவரை, உங்களை நேசிப்பவரை நீங்கள் இங்கே சந்திக்க வந்திருக்கிறீர்கள். இங்கே இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, நீ பெற்றுக்கொண்டதை, நீ தெரிந்து கொண்டதை, புரிந்து கொண்டதை சும்மா மூடி வச்சுட்டு போயிடாத. தைரியமாக சொல், நான் குணம் பெற்று விட்டேன், சுகம் பெற்று விட்டேன். அன்பார்ந்தவர்களே, நான் மறுபடியும் ஆச்சரியப்படுற விஷயம், இயேசு கிறிஸ்து இந்த பெண்மணியிடம் சொல்கிற வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, மகளே, மகனே. பாருங்க, எந்த சமூகம் அந்த பெண்ணை ஒதுக்கியதோ அவர்களுக்கு முன்பாக, எங்க அவள் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாமல் துடித்து கொண்டிருந்தாலோ அங்கே எப்படிங்க இயேசு சொல்றாரு நம்முடைய சாமி, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். இந்த சமூகம் உன்னை அசிங்கமாக பார்க்கலாம், இந்த சமூகம் உன்னை கேவலமாக பார்க்கலாம், இந்த சமூகம் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லலாம், உன்னை முட்டாள்னு சொல்லலாம். நீ யார் தெரியுமா? ஏன் மகள், ஏன் மகன். அன்பார்ந்தவர்களே, நான் சொல்லலைங்க, இங்க இருக்கிற அருட்தந்தையர்கள் சொல்லுங்க. நீங்கள் நம்பி வந்திருக்கிற உங்கள் இயேசு, நீங்களும் நானும் நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம்முடைய இயேசு சொல்கிறார், மகனே, மகளே. அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு பேருக்கு முன்னாடி அடுத்து அவர் சொல்கிற வார்த்தை, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று. டே, இவ்வளவு பேர் இருந்தீங்களே,
உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா? என்னுடைய உடையை தொட வேண்டும், தொட்டால் நான் குணம் பெறுவேன், சுகம் பெறுவேன் என்கிற நம்பிக்கை இருந்ததா? சீமோன் பேதுருவே, அந்திரேயாவே, என் கூட வருகிற சீடர்களே, எல்லா மக்களே, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா? இல்லை. மகளே, உன்னுடைய நம்பிக்கையா? செல்லம், உனக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் உனக்கு சுகம் கொடுத்தது, குணம் கொடுத்தது. நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, அடுத்தது அவர் சொல்கிற வார்த்தை அமைதியோடு போ. இதுதாங்க இந்த 3 நாள் தியானத்துல உச்சம். இதுதான் பிரியமானவர்களே, அமைதியோடு போ. அவளுடைய உள்ளத்துல எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், சோகத்தில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன், எனக்குள்ள நிம்மதியே இல்லை, எனக்குள்ள ஏமாற்றம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? அமைதியோடு போ, அமைதியோடு போ. பிரியமானவர்களே, நாங்கள் இலங்கைக்கு போயிருந்த பொழுது ஒரு சில தியானங்களெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல ஓய்வு எடுத்து கொண்டிருந்தோம். அப்போ எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. அப்போ ஒரு சகோதரி பேசினார். ஃபாதர், இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் இங்கே இருப்பீங்க? நான் உங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். நான் பிரதர்கிட்ட கூட அதை ரொம்ப நெகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டேன். உடனே அவங்க, நான் இருப்பேம்மா, நீங்கள் சொல்லுங்கள் என்னான்ட்டு. இல்லை, நான் உங்கள்கிட்ட முதல்ல கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை விரும்புகிறாள், விரும்பி திருமணம் செய்து கொள்கிறாள். திருமணம் செய்து கொள்கிற பொழுது அவள் என்ன சொல்கிறா? நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண், அதனால் நீ என்னுடைய மதத்துக்கு வர வேண்டும், நீ என்னுடைய கர்த்தரை இயேசுவை, நற்கருணையை, அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் கூட அந்த பெண் மீது உள்ள ஆர்வத்தினால் அதை ஒற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். திருமணம் நடக்கிறது, அவருடைய வாழ்க்கை தொடங்குகிறது, பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்ச நாளில் அவர் ஆலயத்திற்கு வர மறுப்பு தெரிவிக்கிறார். நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் நீயும் கோவிலுக்கு போகக்கூடாது, நீயும் கத்தோலிக்க மதத்தை தொடர்ந்து நீ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார். இதனால் வேதனையில் இருக்கிறார், துயரத்தில் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்போ அவங்க சொன்னது, ஃபாதர், எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத நேரங்களில் நான் மாதா டிவியில் மாஸ் பார்ப்பேன், எங்கள் வீட்டுக்காரர் இல்லாத நேரங்களில் மாதா டிவியில் நான் நற்கருணை ஆராதனை பார்ப்பேன். சில நேரத்தில் நான் ஏன் இங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது, ஒரு எண்ணம் தோன்றுகிற பொழுது, நான் ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு மாதா தொலைக்காட்சி கொடுத்து கொண்டே இருக்கும், வழங்கி கொண்டே இருக்கும். அதனால் நான் போகவே இல்லை ஃபாதர். ஃபாதர், எனக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கள் ஃபாதர். எத்தனை பேருன்னு தெரியல, ஆனால் நான் ஒரு சாட்சி. இந்த மாதா டிவி என்னை எங்கேயும் போகாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த நேரத்தில் நான் டிவியில் பார்த்தேன் நீங்கள் இலங்கைக்கு வரீங்கன்ட்டு. நானும் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி உங்கள் கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன் ஃபாதர், கலந்து கொண்டேன் ஃபாதர். கலந்துக்கு போகும்போது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் போய் அனுமதி கேட்டேன். இது போல் மாதா தொலைக்காட்சியிலிருந்து அருத்தந்தையர்கள் வராங்க, நான் போய் அந்த தியானத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அவர் போகக்கூடாதுன்னாரு. நான் உடனே அவர்கிட்ட ஒரு சவால் வச்சேன். என்ன தைரியம்னு தெரியல. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதன் வழியாக தீந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கோவிலுக்கு வரணும், ஆலயத்திற்கு வரணும். ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா நான் இனிமேல் ஆலயத்துக்கு போவதை நிறுத்தி விடுகிறேன். ஆனால் இந்த ஒரு முறை என்னை நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னேன் ஃபாதர், அப்படின்னு சொன்னேன் ஃபாதர். எங்கள் கணவர் ரொம்ப தைரியமாக சரி போயிட்டு வான்னு சொன்னார். ஃபாதர், 5 லட்சம் இல்லை, 10 லட்சம் இல்லை, 20 லட்சம் எங்களுக்கு குடும்பத்துக்கு கடன் ஃபாதர். என்னுடைய கணவர் எப்பொழுது பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் உன்னோட மதத்துக்கு வந்தேன், அதனால தான் இப்படி துன்பத்தை அனுபவிக்கிறேன். என்னை கேவலமாக பேசிக்கொண்டே இருப்பார் ஃபாதர். அவருடைய அன்புக்காக நான் எல்லாத்தையுமே தூக்கி போடணும்னு நினச்சேன், ஆனால் அதுவே என்னை காயம் செய்து கொண்டே இருந்தது ஃபாதர். ஃபாதர், நீங்கள் அந்த நற்கருணையை தூக்கி வைத்து ஜெபிக்கிற பொழுது நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதேன் ஃபாதர்,
கடவுளே, என்னுடைய கஷ்டம் தீரணும், என்னுடைய துன்பம் தீரணும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுதேன் ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் போயிட்டு வந்த மறுநாள் என்னுடைய கணவர் என்னை பார்த்து சிரித்தார், கேவலமாக பேசினார். ஆனால் மாலை நேரத்தில் வீட்டுக்கு வந்த பொழுது அழுது கொண்டே நுழைந்தார். அவரை பணம் ஏமாத்திட்டு போன அவரோட ஃப்ரெண்டு, நான் உன்னுடைய கடனை எல்லாம் திருப்பி தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு நுழைந்தார். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இங்கே இந்த செயலை செய்தது என்னுடைய ஜெபமா இல்லை அங்கு நாங்கள் செய்த செயலா அப்படின்னா அந்த பெண்ணுடைய நம்பிக்கை, அந்த பெண்ணுடைய வைராக்கியம். என்னுடைய கடவுள், என்னுடைய நற்கருணை ஆண்டவர் என்னை தனியா விட்டுற மாட்டாரு. என்னுடைய கண்ணீரை காண்கிறவர் என்னுடைய கஷ்டத்தை பார்த்து கடந்து போயிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்கே வெற்றி பெற்றது பிரியமானவர்களே. இதோ அந்த பெண்ணுக்கு ஆசிரை அன்பை சொல்லிக் கொடுத்த இந்த தெய்வம், இந்த நல்ல இயேசு எப்படிங்க உங்களை பார்த்துட்டு கடந்து போயிடுவாரா? 12 வருடமாக துடித்து கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்துட்டு சுகம் கொடுத்துட்டு குணம் தந்துட்டு அவளுடைய உள்ள நோய் உடல் நோயை குணமாக்கிட்டு நீயும் இந்த சமூகத்தில் சமமாக சகஜமாக எல்லோருக்கும் முன்பாக நிமிர்ந்து வாழ வேண்டியவள் என்று சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போன இயேசு உங்களை கலங்க வச்சுட்டு கடந்து போயிடுவாரா? பிரியமானவர்களே, ஆண்டவரே, என்னையும் பார்த்து நீங்கள் இன்னைக்கு நம்பிக்கையோடு என்னை ஆசீர்வதிக்கிறேன், குணமாக்குகிறேன் என்று சொல்லுங்கப்பா என்று நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுப்போம். பிரியமானவர்களே, இதோ இங்கே வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற, உடல் நல குறைவோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தொடுகிறீர்களோ இல்லையோ, உங்களை தொடுவதற்கு தயாராக இருக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களை, ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் கண்களை மூடுவோம். கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆற்றி அணைத்ததும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்த என் துக்கத்தில் அழிந்திருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போதுமே. ஏசையாவும் அன்பு போதுமே, என் நேசரையும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் அழிந்திருப்பே. உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பே. ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஏசையா உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஆண்டவரே, தண்ணீரில் நடந்த போதும் நெருப்பிலே மிதந்த போதும் எங்களை காத்தது உங்களுடைய கரம்தானே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சோர்ந்து விழுகிற பொழுதெல்லாம் எங்களுடைய கைகளை உயர்த்தி பிடித்து நடக்க சொன்னது நீங்க தானே ஐயா.
ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிற இந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய கைகளை நீட்டுங்கப்பா. உங்களுடைய அன்பை, உங்களுடைய ஆசீரை கொடுங்கப்பா. இயேசுவே, எங்களையும் உயர்த்தி பிடிங்கப்பா. தண்ணீரின் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீரின் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறிந்திருப்பேன். இயேசையா, உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. இயேசையா, உன் அன்பு போதுமே, என் நேசரே உன் கிருபை போதுமே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அவமானம் சூழ்ந்த பொழுது, என்னுடைய வாழ்க்கையில வேதனைகள் சூழ்ந்த பொழுது எனக்கு ஆறுதல் தந்தது நீங்க தான்யா. நான் தைரியத்தோடு நிம்மதியோடு வாழ்வதற்கு சக்தி தந்தது நீங்க தான்யா. ஆண்டவரே, இதோ இந்த மக்களும் அதை உணரணும் ஐயா. எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் நீங்க இவங்க கூட இருக்கிறீங்க, இவங்களை காப்பாத்துறீங்க, இவங்களை வழி நடத்துறீங்க. உணர்த்தும் ஐயா, உணர்த்தும் ஐயா, உணர்த்தும் ஐயா. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார், மாறிடவே மாட்டார். இயேசு மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அப்படியே நாம் கரங்கள் உயர்த்துவோமா? இயேசு அழைப்போமா? கூவி அழைப்போமா? எல்லோரும் இரு கரங்களும் உயர்த்தி இயேசுவே, இயேசுவே. நன்றி ஆண்டவரே, இயேசுவே. எங்களை தொட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மகனே மகளே என்று அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை குணப்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு சுகம் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, சுகம் தருகிறவர், குணம் தருகிறவர், நீங்களும் நானும் நம்பி வந்தவர் நம்மை மகனாக மகளாக அழைத்து நம்பிக்கையோடு இருங்கள், அமைதியோடு போங்கள் என்று
நமக்கு ஆசீர் வழங்குகிறார். ஆமென். இந்த ஆசீரை பெறுகிறவர்களாக நாம் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் முழங்குவோம். மாண்புயரடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.